அவங்களோட பெல்விக் போன் இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு. கால் 90 டிகிரி அளவு விரிக்கப்பட்டிருக்கு. அவங்க போட்டிருந்த அந்த கிளாஸோட பீஸ் கண்ணுக்குள்ள போய் அது கண்ணுல இருந்து ப்ளீடிங் ஏற்படுத்தி. குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி தராங்கல்ல, அந்த பேட் டச் நடந்தா என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லி தராங்களே தவிர பேட் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஆணுக்கும் நீங்க சொல்லி தரது இல்லையே. இங்க தண்டனைகள்லாம் கடுமையா தான் இருக்கு, ஆனா யாருக்கு அப்படின்றதுதான் இங்க சந்தேகமா இருக்கு. அதுவரை பெண்களை வாழ விடுங்க. அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்காட்டியும் அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்காட்டியும் அவங்க வாழ்றதுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையவாது ஏற்படுத்திக்கணும். கொல்கத்தால ஒரு டாக்டர், பிஜி படிக்கக்கூடிய டாக்டரை ரொம்ப கொடூரமா கூட்டு பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க. செக்ஸுவல் அசால்ட்டா இருக்கட்டும், ரேப்பா இருக்கட்டும், சைல்ட்ஹுட் அபியூஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஆண் இந்த இந்தியால தாராளமா செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த இந்திய மக்களுக்குள்ள அதிகமா வந்திருக்கு. இந்த கொல்கத்தால நடந்த ஒரு கூட்டு பலாத்காரம் எவ்வளவு கொடுமையா நடந்திருக்கு தெரியுமா? அவங்களுடைய உடம்புல இருந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. 130 மில்லி செமனல் ஃப்ளூயிட் இருந்திருக்கு. அப்படின்னா 5 ஆண்களுக்கு மேலாக கூட்டு பலாத்காரம் செஞ்சு அவங்களை கொலை செஞ்சிருக்காங்க. அவங்களோட பெல்விக் போன் இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு. கால் 90 டிகிரி அளவு விரிக்கப்பட்டிருக்கு. அவங்க போட்டிருந்த அந்த கிளாஸோட பீஸ் கண்ணுக்குள்ள போய் அது கண்ணுல இருந்து ப்ளீடிங் ஏற்படுத்திருக்கு. அவங்க இறந்த பிறகும் அவங்க கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற நிலைமையை காட்டி எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கேட்கவே முடியல, இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. அப்ப அந்த பெண் அந்த நேரத்துல எவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணை தாண்டி ஒரு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு டாக்டர். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் உயிரை காப்பாத்திட்டா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க, நீங்க தான் என்னோட கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சேவையில இருக்கக்கூடிய பெண்ணை எப்படி இப்படி செய்ய மனசு வரும்? இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்ட அந்த குற்றவாளிகளை உடனே மறுநாளே கைது செய்யறாங்க. சரி, குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க, தண்டனை கிடைச்சிருச்சா? இல்ல, அங்க நிலவரம் வருது, இல்ல அந்த டாக்டர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. எப்படி இதை சொல்ல மனசு வரும்? அந்த டாக்டருடைய பெற்றோர் பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இல்ல, இந்த பாடியை நீங்க எரிச்சிருங்க, அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு. இந்த நாட்டுல பணமோ பவரோ இருந்தா என்ன வேணா செய்யலாம், யார் வேணா எதை வேணா செய்யலாம் அப்படின்ற நிலைமை தானே இங்க இருக்கு. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லி வச்சு பெண்களை அடக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை தாண்டி சமூகத்துடைய சூழ்நிலை தாண்டி ஒரு பெண் வெளியே வந்து தன்னுடைய கால்ல நிக்கணும், தனக்குன்னு ஒரு மதிப்பு வேணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு ஒரு பெண் வெளியே வராங்க. குழந்தைங்களுக்கு இன்னைக்கு டீச் பண்ணிட்டு வராங்க செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு. குட் டச்னா எது, பேட் டச்னா எது அப்படின்னு. குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி தராங்கல்ல, அந்த பேட் டச் நடந்தா என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லி தராங்களே தவிர பேட் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஆணுக்கும் நீங்க சொல்லி தரது இல்லையே. ஈவன் சைல்ட்ஹுட் அபியூஸ்ல இருந்து வளர்ந்த ஒரு பெண்ணா இருந்தா கூட தன்னுடைய மகனுக்கோ தன் வீட்டுல இருக்கக்கூடிய ஆணுக்கோ இது செய்யக்கூடாது, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ளத்தால உடலால ஏற்படுத்தும் அப்படின்றத யாருக்கும் சொல்றது இல்லையே, பேசுறது இல்லையே. ஒரு பஸ்ல போகும்போது ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தானே இந்த சமூகத்துல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த கொல்கத்தா சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபீமேல் டாக்டர் டியூட்டில இருக்காங்க. அங்க வரக்கூடிய ஒரு ஆண் ஹாஃப் நியூடா வந்து அவங்கள செக்ஷுவல் அசால்ட் பண்றான். அப்ப அந்த பெண் வேகமா அவங்கள எதிர்க்க ட்ரை பண்றான். அப்ப அவன் ஓடிடுறான். இந்த சம்பவம் அதை தொடர்ந்து அப்படியே வருது. இது வெளியே வர்ற கேஸ். இன்னும் வெளியே வராம எவ்வளவோ விஷயங்கள் இந்த இந்தியால தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் இங்க குறையவே குறையாது. இங்க தண்டனைகள்லாம் கடுமையா தான் இருக்கு, ஆனா யாருக்கு அப்படின்றதுதான் இங்க சந்தேகமா இருக்கு. யாராவது ஒரு ஏழையோ ஒரு குற்றத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கடுமையா இருக்கும். யாராவது ஒரு செல்வந்தனோ யாராவது ஒரு பவர்ல இருக்கவனோ ஒரு குற்றம் செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை இங்க இருக்காது. இந்த ஒரு மோசமான நிலைமையில இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வரணும். இஸ்லாமிய சட்டங்கள் தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். இஸ்லாமிய முறைப்படி ஒருத்தர் கற்பழிச்சான் அப்படின்னா எல்லாரும் ஊரே கூடி அவனை நடு ரோட்ல தூக்குல போடணும். அப்பதான் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தோணும், இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது அப்படின்ற பயம் தோணும். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், அப்பதான் குற்றங்கள் குறையும். இஸ்லாம் விபச்சாரத்தை நெருங்காதீங்க, கற்பழிப்பு ரொம்ப மோசமான செயல், அதுல இந்த உலகத்திலயும் வேதனை இருக்கு மறுமையிலயும் வேதனை இருக்கு அப்படின்றத போதிக்க. ஒரு ஆண் பெண்ணை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புதாரி அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. எந்த ஒரு பெண் தனியா இந்த நாட்டுல வெளியே போகும்போது தைரியமா வெளியே போறாளோ அப்பதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவரை பெண்களை வாழ விடுங்க. அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்காட்டியும் அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்காட்டியும் அவங்க வாழ்றதுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையவாது ஏற்படுத்திக்கணும். அவங்களுக்கான சலுகைகள் அவங்க போராடி கண்டிப்பா பெற்றுப்பாங்க. ஆனா அவங்களோட வாழ்வியல் உரிமைகளே பறிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.